வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். ஐ பார்வை குறைபாடு இருக்குல்ல, கண் பார்வை குறைபாடை எப்படி அக்குப்ரெஷர் சிகிச்சை கொடுக்கலாம், அந்த புள்ளிகளை நான் சொல்றேன். அதை பாருங்க. அதை அந்த புள்ளிகளை நீங்க எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். அதை நீங்க ஸ்டிமுலேட் பண்ணுங்க. பண்ணவே அந்த குறைபாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி வரும். ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உடனடியா ஒரு 10 நாள்ல சரியாயிரும், ஒரு 15 நாள்ல சரியாயிருங்கிறது இல்லை. இது லாங் டைம் தான் எடுக்கும். அது ஏன்னா அந்த கண் குறைபாடுங்கிறது இது இந்த கண் நேரடியாகவே மூளையோட நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயம் இது. அதனால இது கொஞ்சம் டிலேடாக தான் இருக்கும். அதனால தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும். பஞ்சரும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்கு ப்ரெஷர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிறது அக்கு ப்ரெஷர் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது எடுத்திருக்கேன். லெஃப்ட் கட்ட வரல இந்த ஒரு பக்கம் ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இது ஒன்று. இது இந்த இடம் ரெண்டுமே அந்த பீக் பாயிண்ட். இந்த இடம் ஒன்று. இந்த சுண்டு வரலேருந்து நேராக இந்த ஒரு இதில் மீடியல் மேலியோலஸ்பாங்க. மீடியல் மேலியோலஸில் 4 ஃபிங்கர் அப்படி வச்சிங்கன்னா அந்த சைடில் வரக்கூடிய இந்த பாயிண்ட் இது ஒன்று. இது இந்த 5 பாயிண்ட் தான் நான் ஸ்டிமுலேட் பண்ண போகிறது. இப்போ எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பாயிண்ட் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்துங்க. அந்த ஸ்டிக்கர் வச்சுட்டு ஒரு 15 30 செகண்ட் கிளாக் வாய்ஸ் இல்லாட்டி ஆன்டி கிளாக் வாய்ஸ் இப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருங்க. அதே அடுத்த பாயிண்ட்டு ஏன்னா அது மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். 15 30 செகண்ட் வரையணும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது இந்த எல்போ இந்த பாயிண்ட் வச்சது இந்த இடத்துல பண்ணுறோம். 3வது பாயிண்ட் இது பண்ணுறோம். இதை ஸ்டிமுலேட் பண்ணுங்க. இது வேறு யாரும் இல்லை, நீங்களே வீட்டிலேயே இதை பண்ணிக்கலாம். அப்புறம் 4வது இந்த இடத்துல உள்ள பாயிண்ட்டு நான் புள்ளி வச்சது. 5வது பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 2 டோவுக்கு இடையில, ஃபர்ஸ்ட் டோவுக்கும் செகண்ட் டோவுக்கும் இடையில உள்ள இந்த பாயிண்டில் ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இது மாதிரி இதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இதை இல்லாமல் ஒரு ஐயை சுற்றி இப்போ இந்த கண்ணாடி போட்டிருக்கேன்னா கண்ணாடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பொதுவாகவே ஐயை சுற்றி சில பாயிண்ட்டுகள் அது ஸ்டிக்கு யூஸ் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல ஸ்டிக்கு யூஸ் பண்ணாமல் ஜென்டலாக கை, அதாவது நம்மளுடைய புருவத்தோடைய மத்தி எந்த இடம் சென்டர் இருக்கணும் அந்த இடத்துல வச்சு உங்களை ஆள்காட்டி விரலால் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுங்க. அதுக்கு நேராக கீழே இந்த இடத்த, அடுத்தது இந்த ஐயோட இந்த இடத்துல 2 ஐ லிட்டு இந்த ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல நேரம் பண்ணுங்க. அதே நோஸும் இந்த ஐயும் கனெக்ட் ஆகிற இந்த இடத்துக்கிட்ட இது நம்ம ஃபேஸில் ஐக்கு உள்ள இது லோக்கல் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை ஜென்ரலாகவே ஸ்டிமுலேட் பண்ணுங்க. கண்டினியூவாக ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும். இது சுஜோக் ரிங்குங்கிறது. இந்த மெத்தட்லையும் கண்டினியூவாக ஸ்டிமுலேஷன் இருக்கும். நம்ம எந்த வேலை பார்த்தாலுமே சரி இது மாதிரி மாட்டிட்டோம்னா ஸ்டிமுலேஷன் ஆகிட்டே இருக்கும், ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இது கண்டினியூஸ் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறது. நியூரோ மசாஜுங்கிறத அடுத்த டாப்பிக்கில் நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.